ஹலோ ஹேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹேக்கர்ஃபை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை பண்ண முடியும். இதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் நம்ம பில் பண்ணாலும் சரி, அதில் கண்டிப்பாக லாஜிக் இல்லாமல் நம்மளால் அந்த சாஃப்ட்வேரை பில் பண்ண முடியாது. அந்த மாதிரி லாஜிக்கும் சரி நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோங்க. நம்மளால் இந்த ஆப்ரேட்டர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் நம்மளால் ப்ராப்பராக கோட் பண்ண முடியும். அடுத்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஏதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும்னா நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோங்க. நம்பர் ஸ்கூலில் சப்ராக்ட் பண்ணணும்னா நம்ம மைனஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோங்க. நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோங்க. பட் மேத்தில் நம்ம கிராஸ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோங்க. பட் கம்ப்யூட்டரில் நமக்கு கிராஸ் சிம்பிள் கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்டார்ன்ற சிம்பிளை மல்டிப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்து டிவிஷனுக்காக ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃப்ளோர் டிவிஷனுக்காக நம்ம டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். இந்த டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் நமக்கு ஃப்ளோட் நம்பர் கொடுக்கும், டெசிமல் நம்பர் கொடுக்கும். பட் ஃப்ளோர் டிவிஷனில் நமக்கு ஹோல் நம்பர் தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸ்பொனென்ஷியலுக்கு நம்ம டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு 10^2ன்னு கொடுக்குறோங்கன்னா அதுக்கு இந்த டபுள் ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் 10ங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3ங்கிற வேல்யூவை நான் yங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். பிரிண்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுப்போம். ரன் பண்ணுனா நமக்கு 13ங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதில் எக்ஸோட வேல்யூ 10 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3. 10 + 3 = 13 நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த ப்ளஸ்க்கு பதிலாக நம்ம மைனஸ் கொடுப்போம். இப்போ நம்ம ரன் பண்ணிங்கன்னா நமக்கு 7 வந்திருக்கு. இதில் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ -3. ஸோ 10 - 3 = 7 நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம இந்த மைனஸ்க்கு பதிலாக இந்த டிவிஷன் கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுங்கன்னா நமக்கு 3.33 வந்திருக்கு. இதில் எக்ஸோட வேல்யூ 10 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ 3. ஸோ 3 × 3 = 9. ரிமைனிங் நமக்கு 1 இருக்கும். ஸோ 1க்காக நம்ம டாட் வச்சு ஒரு சைபரை ஆட் பண்ணிப்போங்க. அகெயின் 3 × 3 = 9. ரிமைனிங் நமக்கு 1 இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அந்த வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இதுவே நம்ம இந்த சிங்கிள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பதிலாக டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. இப்போ இது ரன் பண்ணுங்க, நமக்கு இண்டிஜர் நம்பர் மட்டும் கிடைக்கும். முழுமையான நம்பர் மட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பர்சன்டேஜ் கொடுப்போம். இந்த பர்சன்டேஜ் நம்ம மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ரன் பண்ணுவோம். நமக்கு 1 கிடைச்சிருக்கு. இதில் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ 3 × 3 = 9. ஸோ ரிமைண்டர் நமக்கு 1 இருக்கும். அந்த 1ன்ற வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம டபுள் ஸ்டார் கொடுப்போம். இந்த டபுள் ஸ்டாருக்கு மீனிங் எக்ஸ்பொனென்ஷியல்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ரன் பண்ணுவோம். நமக்கு 1000 வந்திருக்கு. இதில் எக்ஸ் டபுள் ஸ்டார் ஒய்ன்னு கொடுத்தா என்ன ஆகுனா, எக்ஸோட வேல்யூ என்னங்க 10. இங்கே டபுள் ஸ்டார் கொடுக்கும்போது இது பவரில் போகும். ஒய்யோட வேல்யூ 3. ஸோ இது 10^3ன்னு வரும். இதுக்கு என்ன மீனிங்னா 10 × 10 × 10. ஸோ இதான் இதனோட மீனிங். நம்ம முதல் 10 இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 10 × 10 = நமக்கு 100 வரும். ஸோ அகெயின் இந்த ரிமைனிங் இருக்குல்ல 10, இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். 100 × 10 = நமக்கு 1000 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லேயே சில ப்ரியாரிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இது எல்லாமே நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன். நான் 4 கொடுக்குறேன். 4 + 3 × 5 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் டாஸ்க்கை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆன்சர் 19 வந்துச்சுன்னா உங்களுடைய கால்குலேஷன் மெத்தட் கரெக்டாக. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் வந்துச்சுன்னா டோன்ட் வரி, நம்ம சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். அடுத்து நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் கொடுக்குறேன். இப்போது இதை ரன் பண்ணுறேன். எனக்கு 19 வந்திருக்கு. ஸோ இந்த 19 வரதுக்கு காரணம் என்ன? நம்ம முதல்ல ப்ளஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம மல்டிபிகேஷனுக்காக இந்த ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் இது எப்படி கால்குலேட் ஆகும்னா, முதல்ல இந்த ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஆகும். ஸோ 3 × 5 15. அதுக்கப்புறமா இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 ஆட் பண்ணும். ஸோ 4
+ 15 = 19 அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. மேத்தில் முதல்ல இந்த பேரந்திசிஸ்குள்ள என்ன இருக்கும் இதை தான் ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கும். அடுத்து இந்த எக்ஸ்பொனன்ஷியல் தான் செகண்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து மல்டிபிகேஷன் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா டிவிஷன் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா ஃப்ளோர் டிவிஷன் எடுத்துக்கும். அதுக்கு அடுத்து மாடியூல்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது எல்லாமே எடுத்துக்கும். இது வந்து ப்ரியாரிட்டி சொல்லுவாங்க. இந்த டேபிளில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் முதல்ல கால்குலேட் ஆகும். இப்போ நாங்கள் இந்த பேரந்திசிஸ்குள்ள 4 + 3 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா நமக்கு இப்போ 35 வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல இந்த பேரந்திசிஸ் தான் எடுத்துக்கும். ஸோ 4 + 3 = 7 முதல்ல எடுத்துக்கும். 7 × 5 7 × 5 = 35ங்கிற ஆன்சர் தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு என்ன பார்க்க போகிறோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்மளால ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளுக்குள்ள அசைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு நான் 10ங்கிற ஒரு வேல்யூவை வந்து அசைன் பண்ணுறேங்க. இப்போ இந்த ஈக்குவல் சைடு தான் வந்து 10ன்ற வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். அடுத்து நம்ம பிரிண்ட்னு கொடுப்போம். கொடுத்துட்டு எக்ஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுனா நமக்கு எக்ஸில் இருக்கக்கூடிய 10ங்கிற வேல்யூ நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் எக்ஸ் + = 3 கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். நமக்கு 13 வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு என்ன மீனிங்னா எக்ஸ் = எக்ஸ் + 3. இதை தான் நம்ம சிம்பிளா எக்ஸ் + 3 நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நம்ம மைனஸ் பண்ணணும்னா நம்ம ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் கொடுப்போம். இப்போ நமக்கு 7 கிடைச்சிருக்கு. ஏன்னா எக்ஸ் = எக்ஸ் - 3. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 10. ஸோ 10 - 3 = 7ங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து மல்டிபிகேஷனுக்கு ஸ்டார் ஈக்குவல் கொடுக்கலாம், டிவிஷனுக்கு /= கொடுக்கலாம், மாடியூல்ஸ்க்கு பெர்சன்டேஜ் ஈக்குவல் கொடுக்கலாம், ஃப்ளோர் டிவிஷனுக்கு $= கொடுக்கலாம், எக்ஸ்பொனன்ஷியலுக்கு நம்ம $* கொடுக்கலாம். இந்த எல்லா ஆப்ரேட்டரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு பார்ப்போம். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்மளால 2 வேல்யூ வந்து கம்பேர் பண்ண முடியும். அதுக்காக இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோங்க. எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 5ங்கிற வேல்யூ கொடுக்குறேன், ஒய்ங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதில் எக்ஸ் ஈக்குவல் கொடுத்துட்டு நான் ஒய்ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கு அசைன் ஆகும். பட் $= கொடுத்தீங்கன்னா இது வந்து கம்பேர் பண்ணும். இதை வந்து ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன் ஃபால்ஸ்னு வந்திருக்குன்னா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 5 = ஒய்யோட வேல்யூ 10. ஸோ இந்த 5ம் 10ம் ஈக்குவல் வேல்யூ கிடையாது. அதனால தான் நமக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. இன்கேஸ் இந்த எக்ஸோட வேல்யூ 10 இருக்குன்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு வரும். எக்ஸோட வேல்யூ 5 பதிலாக நான் 10 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். நமக்கு இது ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு இது ட்ரூன்னு வரும். இந்த வேல்யூவை மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம நாட் ஈக்குவல் கொடுக்கலாம். ஸோ இந்த நாட் ஈக்குவலுக்கு நம்ம வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுக்கலாம். இதை நம்ம ரன் பண்ணுவோம். நமக்கு இது ட்ரூ வந்திருக்கு. இந்த நாட் ஈக்குவல் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுனா என்ன ஆகுனா எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 10. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈக்குவலாக இல்லைனா மட்டும்தான் நமக்கு ட்ரூ வரும். 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 10. இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இல்லாததுனால நமக்கு ட்ரூ வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை 10ஆக மாற்றுறேன். இப்போ ரன் பண்ணுனா நமக்கு இது ஃபால்ஸ் வந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 10. ஸோ 10ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு இது ஃபால்ஸ் வந்திருக்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூவை நான் 5 மாற்றிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம லெஸ் தென் கொடுப்போம். லெஸ் தென் அப்படிங்கிறது நம்ம இந்த சிம்பிள் தான் கொடுப்போங்க. ஸோ இதை ரன் பண்ணுங்கன்னா நமக்கு ட்ரூ வரும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 5, ஒய்யோட வேல்யூ வந்து 10. நம்ம லெஸ் தென் கொடுக்கறதுனால இது செக் பண்ணும். 10ஓட 5 வந்து சின்ன நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இது ட்ரூ வரும். இன்கேஸ் 10ஓட எக்ஸோட வேல்யூ பெரிய நம்பராக இருக்குது, இன்கேஸ் 15 இருக்குன்னா நமக்கு இது ஃபால்ஸ் வரும். இப்போது நான் எக்ஸோட வேல்யூவை 15 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா நமக்கு இது ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்து இந்த லெஸ் தென் நம்ம erase பண்ணிவிட்டு நம்ம கிரேட்டர் தென் கொடுப்போம். இப்போது இதை ரன் பண்ணுவோம். நமக்கு ட்ரூ வந்திருக்கு. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 10. நம்ம வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கறதுனால இது செக் பண்ணும். இதில் எக்ஸோட வேல்யூவோட ஒய்யோட வேல்யூ சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் ஒய் வேல்யூவோட எக்ஸ் வேல்யூ சின்னதாக இருக்குன்னா நமக்கு இது ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸோட வேல்யூவை வந்து 18 மாத்துறேன். இப்போ ரன் பண்ணுவோம். நமக்கு இது ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். நம்ம இதை
சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இந்த ஆப்ரேட்டர் எந்த பக்கம் பெருசா இருக்கோ அந்த வேல்யூ வந்து பெருசா இருக்கணும், எந்த பக்கம் சின்னதா இருக்கோ அந்த வேல்யூ வந்து சின்னதா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா இது ட்ரூ ஆகும், இல்லை இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுப்போம். இப்போ ரன் பண்ணினா நமக்கு இது ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். இதில் எக்ஸோட வேல்யூ வந்து 8, ஒய்யோட வேல்யூ வந்து 10. ஸோ நம்ம கொடுத்துக்கூடிய ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்கோங்க. இதில் எக்ஸோட வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூவை விட பெரிய நம்பராக இருக்கலாம் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், மேட்ச் ஆகலைன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். நமக்கு 8ன்றது 10ஓட சின்ன நம்பர், பட் கண்டிஷன் வந்து நமக்கு இது பெரிய நம்பர்னு கொடுக்குது, அதனால தான் நமக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த 8க்கு பதிலாக நான் வந்து 20 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணினா நமக்கு இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 10. நம்ம கொடுத்துக்கூடிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவை விட பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால நமக்கு இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நான் எக்ஸோட வேல்யூவை வந்து 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணினா நமக்கு அகெயின் இது ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நாம் இதில் ரெண்டு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்குங்க. ஒன்று ஒய் வேல்யூவோட பெருசாக இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ரேட்டர் கொடுக்கறதுனால இதில் ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் மேட்ச் ஆனாலுமே நமக்கு வந்து ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம இதை எரேஸ் பண்ணிவிட்டு லெஸ் தென் கொடுப்போம். கொடுத்துட்டு ரன் பண்ணுவோம். நமக்கு இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதில் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 10. இந்த இடத்துல நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறோங்க. ஒன்று வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல். நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூவோட சின்ன நம்பராக இருக்கலாம் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம். இந்த இடத்துல ஈக்குவல் ஆப்ரேட்டர் மேட்ச் ஆகிறதுனால நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. இதுவே நாம எக்ஸை வந்து 15 மாற்றிக்கலாம். இப்போ ரன் பண்ணினா நமக்கு இது ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து 15, ஒய்யோட வேல்யூ வந்து 10. நம்ம கொடுத்துக்கூடிய ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இதில் ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆகலை. இதில் ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூவோட சின்ன நம்பராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலை. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலை. ஸோ நமக்கு இது ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. இதுவே நம்ம வெறும் 5 மட்டும் கொடுப்போம் எக்ஸுக்கு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா இது நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதில் எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 10. நம்ம கொடுத்த கண்டிஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இதில் ஒய்யோட வேல்யூவை விட எக்ஸோட வேல்யூ வந்து சின்ன நம்பர் தான். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிறதுனால நமக்கு இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோங்க. நம்ம எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணாலும் சரி, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்ம வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்கணும். இதில் 3 ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து நாட்ங்கிற ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த அண்ட் ஆப்ரேட்டரில் ரெண்டு கண்டிஷன் கொடுப்பேங்க. ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இது நமக்கு ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் தான் கொடுக்கும். அடுத்து இந்த ஆர் ஆப்ரேட்டரில் ரெண்டு கண்டிஷன் கொடுப்போங்க. அந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சக்ஸஸ் ஆனால் கூட நமக்கு இது ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். இல்லை அந்த ரெண்டு கண்டிஷனுமே சக்ஸஸ் ஆகலைன்னா நமக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து இந்த நார் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக பிரிண்ட் ஆகும். இப்போது ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுது. அந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். பட் இதை மாற்றி இது வந்து ஃபால்ஸ்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் பிரிண்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு 10 ஈக்குவல் ஈக்குவல் 10ன்னு கொடுக்குறேன். இப்போது இது ரன் பண்ணுவோம். நமக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஏன்னா 10 ஈக்குவல் ஈக்குவல் 10. ஸோ இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகிறதுனால நமக்கு இது ட்ரூன்னு வரும். அடுத்து நம்ம பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட் 20 லெஸ் தென் 15 கொடுக்குறேன். நமக்கு இது ட்ரூ தான் வரும். ஏன்னா 50யை விட 20 சின்ன நம்பர் தான் அப்படிங்கிறது தான் இந்த லெஸ் தென் சிம்பிள் சொல்லும். ஸோ இது நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. இந்த கண்டிஷனை கட் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்ட்டுக்குள்ளேயே ஆல்ரெடி 10 ஈக்குவல் ஈக்குவல் 10 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறமா அண்டுங்கிற இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் கண்டிஷனை கொடுப்போம். இப்போது ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா 10ம் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்டு 20 50யை விட சின்ன நம்பர் தான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டுங்க இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ தான். இப்போ நம்ம ரன் பண்ணேன்னா நமக்கு இது ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கு. ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ட்ரூ ஆகுது,
அண்ட் செகண்ட் கண்டிஷனும் நமக்கு ட்ரூ ஆகிறதுனால நமக்கு இது ட்ரூன்னு வருது. இப்போ 10 பதிலாக 20 மாத்திரம். இப்போ இந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா 10ம் 20ம் ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம ரன் பண்ணுங்கன்னா நமக்கு இது ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இதில் செகண்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு ஃபால்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகும். இதுவே நம்ம அன்யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆர் யூஸ் பண்ண என்னன்னா ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். செகண்ட் கண்டிஷன் ட்ரூ, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனில் எதனா ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா போதும், நமக்கு இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுவோம், நமக்கு இது ட்ரூ வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது, செகண்ட் கண்டிஷன் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ ரெண்டுத்துல ஒன்று சக்ஸஸ் ஆகும் போது நமக்கு இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். நான் இந்த இடத்துல இப்போ நான் 10 கொடுக்குறேன். இதில் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகும். நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆனாலும் நமக்கு இது ட்ரூ தான் கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுறேன், நமக்கு அகைன் ட்ரூ தான் கிடச்சிருக்கு. நான் வேல்யூ 20 மாற்றிக்கிறேன். லெஸ்ஸனுக்கு பதிலாக நான் வந்து கிரேட்டர் தென் கொடுக்குறேன். இப்போ ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ஃபெயிலியர் ஆகும். இப்போ இது ரன் பண்ணும்போது நமக்கு இது ஃபால்ஸ் கொடுக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஃபால்ஸ்னு வந்திருக்குல்ல. இப்போ இதுக்கு வெளியே நம்ம நாட்னு கீ கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா நமக்கு இது ட்ரூ வரும். ஏன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். ட்ரூன்னு வந்தால் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ்னு வந்தால் இது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும்.